அல்லது அழியாத ஜீவ பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இம்பெரிஷபிள் பாத் ஆஃப் லைஃப், இம்பெரிஷபிள் பாத் ஆஃப் லைஃப். அப்பொழுது அந்த பாதை என்னவென்றால், அந்த பாதை அழிந்து போகிற பாதை அல்ல, மாறாக அது அழிவில்லாத ஒரு பாதை. அப்பொழுது நீங்களும் நானும் கிறிஸ்தவனாய் இன்றைக்கு நம் தேவனை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை நம் முக்கியத்துவம் படுத்தும் போது, நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமாய் காணப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு பாதையை தெரிந்து கொள்வோம். 2 பாதைகள் இருக்கிறது. ஒன்று அழிவிற்கு நேராக ஒரு பாதை இருக்கிறது, இன்னொரு பாதை அழிவில்லாத ஒரு பாதை இருக்கிறது. இன்றைக்கு பல பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள், ஆனால் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர்கள் இன்னும் பூரணமாய் அந்த டிவைன் பவர் அவங்க இன்னும் அதை ருசி பார்க்கவில்லை. அது அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படாததன் நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில அழிவிற்குரிய பாதைக்கு நேராய் அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு சில நபர்களை குறித்து நாம் தியானிப்போம். அப்படியே நம்ம தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, பல நபர்கள் ஒரு டிஃப்ரெண்டான பீப்புள் கூட வருவாங்க. அந்த நபரை பார்க்கும்போது இன்றைக்கு நான் குறிப்புகளை ஆயத்தம் பண்ணவில்லை, மாறாக பல காரியங்கள் தேவன் என்னோடு இடைப்பட்டார். உங்களுக்கு எது தொடுதலா இருக்கிறதோ அதை நீங்கள் ஒரு குறிப்பாக எடுத்து அதற்காக நீங்கள் ஜெபித்து இந்த வார்த்தையை கேட்கும்படியாக கேட்டுக்கிறேன். ஆகவே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிஞ்ச ஒரு கதை. அதுல நம்ம பார்க்கிறோம், சவுல் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். யாராவது ஒரு வாசிங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷர் ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் அவன் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறானோ அவன் போய் என்ன பண்றானா, சிறை பிடிக்கிறான் மற்றும் நிறைய பேரை துன்புறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இன்னும் ஒரு படி மேலாய் போட்டிருக்கிறது என்னவென்றால், those that belonged to God, those that belonged to the way. அப்போ யாரெல்லாம் வலியை உடையவர்களா இருக்கிறார்களோ அவர்களை என்ன செய்தானா, அவன் சித்திரவாதம் பண்ணான், இல்லைன்னா அவர்களை சிறைப்படுத்தான், அவர்களை மிகவும் துன்புறுத்தி கொண்டிருந்தான். அந்த மனிதன் யார் என்று பார்த்தால், தேவனுடைய வலியை உடையவர்களை வழிவிலக பண்ணின ஒரு சவுல். தேவனுடைய வலியை உடையவர்கள். அப்பொழுது சவுல் துன்புறுத்தின மக்கள் எல்லாம் சாதாரண மக்கள் அல்ல, ஆனால் அவர்கள் தேவனுடைய வலியை பின்பற்றின மக்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் உள்ளே யாராவது ஒருத்தரை வெளியே கொண்டு போறாங்கன்னு என்று சொன்னால், நம்ம எல்லாரும் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அப்பொழுது வலியை உடையவர்களை சவுல் என்ன செய்கிறானா, வலி விலக பண்ணினான். அப்பொழுது பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு சவுல் இருக்கிறதை நம் தியானித்திருப்போம். நம்ம பாஸ்டர் கூட சொல்லும் போது சொன்னாரு, சவுல் சிம்சோன் அவர்கள் செய்த பாவம் மிக பெரியது. பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுலை பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய வலியை விட்டு விலகினான். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சவுலை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய வலியை உடையவர்களை விலக்க பண்ணினான். அவர்களுடைய வலியை உடையவர்கள், those that belong to the way. யாரெல்லாம் வலிக்கு உரியவர்களா இருந்தார்களோ அவர்கள் என்ன பண்றான், அவங்களுடைய வலியை விட்டு விலக்குகிறான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல பேருடைய வாழ்க்கையில பல விதமான ஒரு காரியங்கள் நமக்கு கடந்து போய் கொண்டிருக்கலாம். நாம் தேவனுடைய வலியை விட்டும் விலகி போய்விடக்கூடாது. மற்றவர்கள் நம்மை தேவனுடைய வலியை விட்டு நம்மை விலக பண்ணவும் கூடாது. நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 2 நபரை இப்ப நான் உங்களுக்கு முன்பதாக நிறுத்தினேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சவுல், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சவுல். இந்த 2 பேருடைய நபருடைய வாழ்க்கையில அது ஒரு கன்க்ளூஷனை நம்ம எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், முதல் நபருடைய வாழ்க்கையில், சவுல் என்ற ஒரு நபருடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை காணப்பட்டது. 2வது இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கும் ஒரு சவுல், அந்த நபருடைய வாழ்க்கையில அறியாமை காணப்பட்டது. இந்த 2 காரியங்கள் தான் இந்த உலகம் முழுவதுமாய் இப்பொழுது எல்லா இடங்களிலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் இயேசுவை முழு மனதாய் ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது என்னது, கீழ்ப்படியாமை. அப்பொழுது முதல் பழைய ஏற்பாட்டில் பார்த்த சவுல் தேவனை அறியாத மனுஷன் கிடையாது, ஆனால் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் இருக்கும் தேவனால் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு மனிதன். அவன் தலைமையில் என்ன இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் காணப்படுகிறது. ஆனால் அந்த மனிதன் என்ன பண்றான், தேவனுடைய வலியை விட்டு விலகினான். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், இந்த சவுலானவன்
இயேசு யார் என்று அவனுக்கு அறியவில்லை. அவன் பாட்டுக்கு ஒரு வேலையை செஞ்சு கொண்டே இருக்கிறான். அவன் பாட்டுக்கு போற போக்கில் போயிட்டு கொண்டிருக்கிறான். அப்போ தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படவே இல்லை. ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் அங்க காணப்படவே இல்லை. அதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அவன் பாட்டுக்கு மனம் போன போக்குல அவனுக்கு என்னென்ன சித்தமானதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கான். அப்பொழுது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், தெய்வீக தலையீடு அங்கே வரும்போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டானது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் ஒரு மாற்றம், ஏன் அந்த மாற்றம் வரமாட்டேங்குது என்று கேட்டால் தெய்வீக தலையீடு அங்க காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த தெய்வீக தலையீடு காணப்படும் போது மாத்திரம்தான் ஒரு பரிபூரண மாற்றம். ஏனென்றால் சவுல் மாறின பின்பு மீண்டும் அவன் திரும்பின, அவன் அதே பாவத்தை அவன் செய்யல. என்றைக்கு அவன் மாற்றம் அடைந்த உடனே அவன் போய் ஒரு வேலையை செய்கிறான், போய் எல்லார்கிட்டையும் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த வசனம் இன்னும் அழகா இருக்கும். வலியை உடையவர்களை வழி விலகி பண்ணின சவுல் வலியை உடையவனாக மீண்டும் வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லாரையும் வழி விலகி பண்ணி கொண்டிருந்த ஒரு சவுல் மீண்டும் அவன் வர்றான். எப்படி வரானா, வலியை உடையவனாக அல்லது ஒரு வழியை காட்டும் வண்ணமாக மீண்டும் எல்லா ஜனங்களுக்கு வந்து அவன் சுவிசேஷத்தை சொல்லுகிறான், தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாற்றம் அவனுக்கு வந்ததற்கு முக்கியமான காரியம் அந்த டிவைன் இன்டர்வென்ஷனை நீங்களும் நானும் நாடணும். 2 பேதுருவில் வாசிச்சபடி அந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல பல காரியங்களை தேவன் என்னோடு பேசினார். அதுல 3ஆம் வசனத்துல வாசிச்சபடி டிவைன் பவர். அப்போ டிவைன் பவர் என்றால் திவ்ய வல்லமை உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் காணப்பட வேண்டும். அதுல ஒரு 3 காரியங்கள் தேவன் என்னோடு இடைப்பட்டார். முதலாவது காரியம் என்னவென்றால் திவ்ய வல்லமை. 2வதாக அதே அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணும்போது பண்ணுங்க, திவ்ய சுபாவம். அதற்கப்புறமா 3வதாக திவ்ய குணம். இந்த 3ம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும் போது மாத்திரம்தான் அழியாத பாதையில் நீங்களும் நானும் கடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த அழியாத ஜீவ பாதை இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் உங்களுக்கு முன்பதாக ஒரு அழியாத ஜீவ பாதையை தேவன் வைத்திருக்கிறார். அப்பொழுது எந்த மனிதன் அந்த அழியாத ஜீவ பாதையில் நடப்பான் என்று சொன்னால் தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை வாழும் மனிதன், தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை வாழும் ஒரு மனுஷி அழியாத ஜீவ பாதையில் நடந்து கொண்டே இருப்பாங்க. இப்ப இங்க நம்ம அநேக பேர் உட்கார்ந்து இருக்கலாம். ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், அழியாத ஜீவ பாதையும் இருந்துச்சு, அழிவிற்கு நேராக ஒரு பாதையும் இருந்துச்சு. அப்போ இந்த 2 பாதையும் தேர்ந்தெடுக்கிறது அந்த உரிமையை தேவன் யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்றார், உங்களுக்கும் எனக்கும். நாம் மனுஷனாக இருக்கலாம் அல்லது மனுஷியாக இருக்கலாம், ஆனாலும் நம்மளுடைய கரத்தில் அதிகாரம் இருப்பதை என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் எடுக்கும் தீர்மானம் நம்மை அழிவில்லாத ஜீவ பாதையில் நம்மை நடத்துமா அல்லது அழிந்து போகும் மரணத்திற்கு நேதுவான காரியத்திற்கு நேராக நம்மை நடத்துமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து நம் அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். தேவன் யார் என்பதை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த சவுலானவன் அறிந்திருந்தான், ஆனாலும் என்ன பண்ணான், வழி விலகினான். புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுலை இப்போ நம்ம தியானித்துட்டு இருந்தோம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அறியாமை காணப்பட்டது. ஆனால் எப்போ தேவனுடைய தலையீடு வந்ததோ அப்ப அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது ஒரு அந்த காரியம் இவ்விதமா இருக்கும். ஆங்கிலத்தில் எவ்வளமா இருக்கும், அதாவது we have been bought with the precious blood of Christ. அப்போ அதற்கு முன்பதாக இயேசுவானவர் நம்மை மீட்பதற்கு முன்பதாக நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு, எம்டி வே ஆஃப் லைஃப். எம்டினா முழுவதுமாய் ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை. என்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாய் ஏற்றுக்கொண்ட உடனேயே, நான் என்றைக்கு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்ட உடனேயே நம்முடைய வாழ்க்கையில மரித்தாலும் நாம் திரும்பி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அந்த நிச்சயத்திற்கு ஏற்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் அதை தான் குறித்து இந்த சர்மனும் சொல்லுகிறது, இம்பெரிஷபிள் பாத் ஆஃப் லைஃப்.
அப்பொழுது இந்த வாழ்க்கையில் ஒரு வழி இருக்கிறது. அந்த ஒரு வழியானது அது அழிவில்லாத ஒரு நித்திய ஜீவனுக்கு நேராக அது கடந்து செல்கிறது. அந்த பாதையை நான் இறுக பற்றி கொள்ளும் போது தேவனானவர் இந்த பூமியிலும் என்னை மகத்துவமான காரியத்தை செய்ய வைப்பார். இந்த பூமியில் எனக்கு மரணம் என்ற ஒரு எண்ட் வந்தோடனே சாதாரண உலக பிரகாரமான மக்களுக்கு அது மரணமாக முடிந்துவிடும். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு அது மரணம் அல்ல, மாறாக அது தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் ஆக போகிற ஒரு முக்கியமான தருணம். அது ஒரு புதிய பிறந்த நாளாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் கிறிஸ்தவம் என்ற அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா இருக்கிற நீங்களும் நானும் in order to be effective and more productive, அதாவது மிகவும் பயனற்றவர்களாக கனி கொடுக்கிறவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த 3 காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. திவ்ய குணம், திவ்ய சுபாவம், திவ்ய வல்லமை. இந்த 3 காரியம் இருந்தால் மாத்திரம்தான் தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செம்மையான வழியை விட்டு, போதும், செம்மையான வழியை விட்டு. அப்பொழுது செம்மையான வழி என்றால் என்ன? ஜீவ பாதையை தெரிந்து கொண்டு இருக்கிறவர்கள், நம்ம ஆல்ரெடி தேவனை பற்றி அதிகம் அறிந்திருக்கிறவர்கள். ஆனாலும் நான் திருப்பி தீமையை தொடுவேன் என்று சொன்னால் அப்பொழுது நான் என்ன செய்கிறேன் என்றால் செம்மையான வழியை விட்டு நான் விலகுகிறேன். அதற்கு கீழே ஒரு நபரை நாம் பார்க்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. வழியை பின்பற்றி போனவர்கள், இந்த சம்பவம் எல்லாருக்கும் மிகவும் அறிந்த ஒரு சம்பவம். ஆங்கிலத்தில் பாலாம்னு இருக்கும், ஆனால் தமிழ் வேதாகமத்தில் பீலேயாம் என்று இருக்கும். அப்பொழுது இந்த சம்பவம் நம்ம ரொம்ப அறிந்த ஒரு சம்பவம். அப்போ என்ன நடக்குது இந்த இடத்தில்? பீலேயாம் என்றவன் யார்? அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார், தேவனுடைய தீர்க்கதரிசி. பாலாக் என்ற ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார்? மோவாபியருடைய ஒரு ராஜாவா இருக்கிறார். அப்ப பாலாக்கினுடைய ஆசை என்னவென்றால், இருதயத்தில் அவனுக்கு ஒரு ஆசை என்னவென்றால், ஒரு கூட்ட ஜனத்தை அவன் சபிக்க வேண்டும். அதற்கு இந்த தீர்க்கதரிசி இடத்திற்கு மீண்டும் மீண்டும் அவன் வந்துட்டே இருக்கான். ஆள் அனுப்பிச்சு சொல்றான், நீ இந்த கூட்ட ஜனத்தை நீ சபிக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு முறையும் பீலேயாம் தேவனிடத்தில் கேட்கும் போது தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஏனென்றால் தேவன் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவர்கள் மேல் உன்னால் நீ சபிக்க முடியாது, அதனால் இவர்கள் நீ போய் எப்படி சொல்லு. என்னாகமம் வாசிருங்க. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். தேவன் சொல்லுகிறார் பீலேயாமை பார்த்து, பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம். அப்பொழுது பீலேயாம் ஒரு தேவனுடைய வார்த்தைக்காக அவன் அமர்ந்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நேராக வருகிறது. இவர்களோடு நீ போக வேண்டாம். அவங்கள பார்த்து நீ என்ன சொல்லு? நீ உங்களோட தேசத்திற்கு நீ திரும்பி போ. ஏனென்றால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவர்களை என்றென்றைக்கும் தேவன் சபிக்கவே மாட்டார். அப்பொழுது பாலாக் என்ற இந்த மோவாபிய ராஜா என்ன செய்கிறார் என்றால், தேவனுக்கு விரோதமாய், தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்திற்கு விரோதமாய் சபிக்க வேண்டும் என்று இந்த தீர்க்கதரிசி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை பண்ணுகிறார். அந்த காரியம் தான் என்ன ஆகிறது? The way of wickedness. ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னபடி இந்த டைட்டில் என்ன சொல்லுறதுன்னா, அழிவில்லாத ஒரு வழிக்கு நேராக நாம் செல்வோம். ஆனால் இன்னொரு வழியும் இருக்கிறது. தேவனை பிரியப்படுத்தாத போது, அல்லது தேவனுடைய வழியை விட்டு தூரம் நடக்கிறவர்கள், அல்லது தேவனுக்கு எதிராய் சில காரியத்தை செய்கிறவர்கள், அவர்கள் எல்லாரும் எந்த வழியில நடக்கிறாங்களா? தீமையுள்ள வழியில் நடக்கிறார்கள். அப்பொழுது இந்த பீலேயாம் செய்த தவறு என்னவென்றால், தேவன் அவனுக்கு உரைத்த வார்த்தையை அவன் முழு மனதா ஏற்றி அதையே அவன் போய் சொன்னான். ஆனா மீண்டும் என்ன பண்றான்? பாராக் சும்மா இல்லாம இன்னும் கொஞ்சம் நிறைய அபிஷியல்ஸ், இல்லைன்னா அதிகாரிகள், இன்னும் அநேக அதிகாரிகளை மீண்டும் அவன் அனுப்பும் போது பீலேயாம் ஒரு தவறை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எல்லாரும் அமர்ந்திருங்கள், திரும்பவும் நான் தேவனிடத்தில் போய் அதை நான் கேட்டுட்டு திரும்பி வருகிறேன்.
இன்றைக்கு இந்த காலை வேளையில, இந்த மதிய வேளையில நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார், அந்த வார்த்தையில் உறுதியாய் இருக்கிற ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தை என்றைக்கும் நமக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வரக்கூடாது. பிலேயாம் என்ன பண்றான், அவர்களை அந்த ராம் முழுவதும் தங்க வைத்து திரும்பவும் தேவன் சொப்பனத்தில் வருகிறார். என்னவாய் வருகிறார்? பிலேயாம், நான் சொல்றதான் நீ செய்யணும்னு. பிலேயாம் அதிகாலையில் எந்திரிச்சு என்ன பண்றார், ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு போகும்போது, ஒரு கழுதையை எடுத்துட்டு போகும்போது வழியில் யார் நின்று கொண்டிருக்கிறார்? கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு வழியில் 3 முறை நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த கழுதையானது 3 முறை திரும்பாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? பிலேயாம் இறந்திருப்பான். அப்பொழுது அந்த கழுதையினால பிலேயாம் மீட்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் என்னிடத்தில் இன்னொரு காரியத்தையும் அங்கே அதில் வெளிப்படுத்தினா, அப்பொழுது ரொம்ப சுலபமான விஷயம் என்னவென்றால், அப்பேற்பட்ட மகா பெரிய தீர்க்கதரிசி என்னுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது தீர்க்கதரிசி பலவிதமான தேவனுடைய வார்த்தையை மக்களுக்காக சொல்லுகிற அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் ஒரு கழுதை அங்கே தேவதூதன் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. ஆனால் பிலேயாமினுடைய கண்கள் அதை பார்க்க முடியல. என்னுடைய சுய இச்சையில் நான் செய்கிற பல காரியத்திற்கு அதனுடைய பலன் என்னவென்றால், அந்த வசனம் நம்பர்ஸ் 23 இன்னும் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா அது ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கும். அது என்னவென்றால், த வே ஆஃப் ரெக்லெஸ், எப்படி சொல்றது, த ரெக்லெஸ் வேன்னு இருக்கும் ஆங்கிலத்தில். தமிழ்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. தமிழ்ல எப்படி இருக்கு? 22ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தில் இருக்கும். முப்பத்தி 4ஆம் வசனம் சொல்லுகிறது, I have sinned, I did not realize you were standing in the road to oppose me. பிலேயாம் என்கிறவர் யார்? ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் தேவதூதன் உருவின பட்டயத்தோடு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறதை அவனுடைய கண்களால் பார்க்க முடியல. அப்பொழுது அவனுடைய கண்கள் ஏன் பார்க்க முடியல என்று சொன்னால், தேவனானவர் அவருடைய சித்தத்தை மாத்திரம்தான் நிறைவேற்ற அவருக்கு சித்தம் உண்டு. அப்பொழுது மற்றவர்கள் அல்லது என்னுடைய தீர்மானம் அல்லது நீங்கள் எடுக்கும் தீர்மானம், உங்களுடைய வழியில் நீங்கள் எடுக்கும் தீர்மானம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் அந்த வழிக்கு போவேன் என்று சொன்னால், அந்த வழியில் என்ன காணப்படும்? ஆபத்து காணப்படும், மரணம் காணப்படும். மரணத்திற்கு ஏதுவான வழியை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வோம். ஆதியாகமத்தில் வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தை உடனடியாக வந்தபோது ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அந்த வார்த்தையை கேட்டு உடனடியாக கடந்து போகிறான். அப்பொழுது நான் கீழ்ப்படிதலை இங்கே முக்கியத்துவப்படுத்தல. என்றைக்கு கீழ்ப்படுகிறவன் யாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு அழிவில்லாத ஜீவ பாதையை அவர்களுக்கு முன்பதாக ஆயத்தம் பண்ண உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், கீழ்ப்படிவது என்பது அது ஒரு கட்டாயமான விஷயம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில அதற்கு ஒரு மாற்று ஒரு வழியே கிடையாது. அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய டெஸ்டினேஷன் அவனுக்கு தெரியல, தன்னுடைய வழி எங்க போகிறான் என்று தெரியல. இதையெல்லாம் விட்டு தேவன் அவனை புறப்படு என்று சொல்லும் போது அவனுக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஒன்று மட்டும் ஆபிரகாமுக்கு தெரிந்தது, நான் கீழ்ப்படிந்தால் எனக்கு முன்பதாக ஜீவ வழியை அவர் ஆயத்தம் பண்ண உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால் மாத்திரம்தான் இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாம் என்றால் விசுவாசத்தின் தகப்பன் என்று நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட தேவன் மேல் ஒரு நம்பிக்கை. ஜான் 3:16 எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வசனம் என்னது? For God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him shall not perish.
அப்போ ஏன் அவங்க அழிந்து போகிறதில்லை? ஏனென்றால் தேவன் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய கால்களுக்கு கீழே அழிவில்லாத ஒரு பாதையை அவர் ஆயத்தம் பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் சவுலனுடைய வாழ்க்கையிலும் அவன் சாதாரண மனிதன் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், அவன் மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனுடைய அபிஷேகம் அவனுடைய தலைமையில் இருந்தது. தேவன் அவனுக்கு வைத்திருந்த எதிர்காலம் சாதாரண எதிர்காலம் கிடையாது. மாறாக அவனும் கீழ்ப்படிந்திருந்தாள் என்றான், அவனுக்கும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருப்பார். ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமை அவனை என்ன செய்தது? வழி விலக பண்ணினது. அப்பொழுது அழிவில்லாத ஜீவ பாதையை விட்டு உங்களையும் என்னையும், நான் எடுக்க போகிற தீர்மானம், நான் எடுக்க போகிற முயற்சி, நான் எடுக்க போகிற திட்டம் என்னை வழி விலக பண்ணாதபடிக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஒரு ஆபிரகாமை போல அவன் எடுக்கும் தீர்மானம் சுகபத்திரமா வந்து இருந்த இடத்திலே வாழ்ந்திருக்கலாம். எல்லா ஆஸ்தியும் அந்தஸ்தும் உயர்வும் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் அதை செய்யவில்லை. எப்பொழுது தேவனுடைய சத்தம் உடனடியாக புறப்பட்ட உடனடியாக ஆபிரகாம் புறப்பட்டான். ஏனென்றால் மேன்மையான காரியத்தை ஆபிரகாம் உணர்ந்தபடியினால் உடனடியாக புறப்பட்டான். ஏனென்றால் அவன் புறப்படும் போது அவனுக்குள்ளே எங்கே போகிறேன் என்பது அவனுக்கு அறியாமல் இருந்தான். ஆனால் யார் அந்த மனிதனை அனுப்பினான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால் அவன் முன்னோக்கி போகிறான். அழிவில்லாத பாதை, ஒரு ஜீவ பாதையை தேவன், ஒரு வனாந்திர பாதை மத்தியில் ஒரு ஜீவ பாதையை தேவன் உண்டாக்குகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அந்த ஜீவ பாதை நம்மளுடைய கண் முன்னாடி தாங்க இருக்கிறது. அது என்னமோ எங்கேயோ இல்லை, நம்மளுடைய கண்கள் வேணா பார்க்காம இருக்கலாம். It is not we are not able to see it before the naked eye, but definitely there is a path that leads to eternity. அண்ட் நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக மாத்திரம் தான் இருக்கிறது. ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் நம்ம சொன்ன உடனே நம் மனதுக்கு உடனடியாக நம்ம வந்தோடனே அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். பழைய ஏற்பாட்டு சவுல் என்று நான் உங்ககிட்ட சொன்ன உடனே உங்களுடைய நினைவிற்கு ஞாபகம் வருகிறது, ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஞாபகம் வரும். ஏனென்றால் சவுல் வந்து கடைசி வரைக்கும் நிலை நிற்கவில்லை. ஆனால் அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கையை எடுப்போம் என்று சொன்னால், தேவனுடைய அபிஷேகம் சவுலின் மேல் இருக்கும்போது அவன் மாத்திரம் கீழ்ப்படிந்திருந்தால், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தால். அருமையான நம்ம பாஸ்டர் ஒரு தடவை செய்தி கொடுக்கும் போதும் ஒரு வார்த்தை சொன்னார், அமேலேக்கியர்கள் செய்த காரியத்தை தேவன் நினைவில் வைத்திருந்தார். அதனால் தான் சவுலுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்படுகிறது, போய் அமேலேக்கியரை முழுவதுமாய் அழித்து கொண்டு வான்னு. ஆனால் அதற்கும் சவுல் என்ன பண்றான்? அதற்கு கீழ்ப்படியில்லை. அது மாத்திரம் இல்ல, சாமுவேல் பலியிடுகிறதை பார்க்கிலும் இவன் என்ன பண்றான்? அவனுக்கு முன்பதாக போய் பலியிடுகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான செயல்கள். அப்பொழுது நீங்களும் நானும் ஒரு பக்தியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிற அந்த திவ்ய காரியங்கள், அதற்கு அதை நாம் தேடி நாட வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் அதை தேடி நாடுகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஒரு செம்மையான பாதை, எல்லாருக்கும் ஒரு செம்மையான பாதை அப்படின்னு நம்ம சொல்லும் போது, Proverbs chapter 3 verse 4 and 5 ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரின் மேல் முழு நம்பிக்கையா இரு. அடுத்த வசனம் வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதையை அவர் செவைப்படுத்துவார். நம்ம எல்லாரும் உத்தமர்களாக இங்க உட்கார்ந்து கொண்டு இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலும் வழி விலக பண்ணுகிற பல விதமான, சவுல் வழி விலகினது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ இடங்களில் வழி விலகி இருப்போம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மளுடைய வழியை ஸ்திரப்படுத்துவார். அப்பொழுது எல்லா நேரத்திலும் என்னுடைய வழிகள் எல்லாம் நான் தேவனுக்கு முன்பதாக we live a transparent life before God. அப்பொழுது transparent life என்னது? நான் இப்போ இங்க பண்றத இப்போ எங்க அப்பானால பார்க்க முடியும். ஆனா இப்போ இதே நான் வந்து என்னுடைய அறைக்குள்ள நான் போனதுக்கு அப்புறமா எங்க அப்பா என்னால பார்க்க முடியாது. ஆனால் பரமபிதா அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால we live a நம்மளால எதையுமே மறைக்க முடியாது, எதையுமே நம்மளால ஹைட் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நாம் நினைத்து கொள்ளலாம், நாம் தேவன் கிட்ட இருந்து ரொம்ப மறைச்சிட்டேன். யோனாவும் அதே போலதான் மறைச்சிட்டு வெகு தூரம் ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுக்கு
எந்த இடத்தில் எங்கே யாரை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அதுபோல நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் நம் தேவனுக்கு எதையுமே மறைக்க முடியாது. அதனால்தான் தாவீது இதையெல்லாம் நன்றாய் அறிந்திருந்ததினால்தான் ஒவ்வொரு சங்கீதத்திலையும் நீங்கள் வாசிக்கும் போது தனிப்பட்ட உறவு, தேவனுக்கும் அவனுக்கும் தனிப்பட்ட உறவு மிகவும் அதிகமா இருந்தது. ஏன் அது மிகவும் அதிகமா இருந்தது என்றால், தாவீதிற்கு தெரியும், தேவனுக்கு முன்பதாக நான் எதையுமே நான் மறைக்க முடியாது. 51ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போதும் இப்போ நம்ம தியானிக்கும் போதும் எதையுமே என்னால் மன்னிக்க முடியாது. அதனால் தான் அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான். அந்த சங்கீதத்தை அவன் எப்படி எழுதியிருப்பான் என்று யாருக்குமே தெரியாது. நம்ம வாசிக்கும் போது பிளேனா வாசிச்சிருப்போம். அது அவன் அழுகையில் அவன் எழுதியிருப்பான், இல்லைன்னா அதில் சிரிப்பாக எழுதியிருப்பான், இல்லை நான் தேவனை துதிக்கும் வண்ணமாக எழுதியிருப்பான். எல்லாவற்றிலும் தாவீது தேவனை கலந்திருந்தான். தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும், நான் எடுக்கும் தீர்மானம், நான் போகும் வழி, நான் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனை அவன் மையமாக வைத்திருந்தபடினாலே அவனால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடிந்தது. அவன் பாவம் செய்து விழுந்த போதும் தேவனுக்கு முன்பதாக அழுது கொண்டு நிற்கப்பட்ட ஒரு காரியம். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அழியாத ஜீவ பாதையில் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அழியாத ஜீவ பாதையில் நீங்களும் நானும் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை, பக்தியுள்ள ஒரு சந்ததி, பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலை காக்கின்ற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை இஸ்ரவேல் கொடுத்தால்தான் தேவன் அவர் காப்பார். அப்பொழுது தேவன் நமக்காக ஒன்று செய்கிறார், நாமும் தேவனுக்காக ஒன்று செய்ய வேண்டும். ரெண்டும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மியூச்சுவல் எஃபர்ட். 2 பேதுருவில் நீங்க வாசிக்கும் போதும் வசனம் விவேதமாய் வரும், மேக் எவ்ரி எஃபர்ட். நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சியும், ஒவ்வொரு முயற்சியும் அது தேவனை சார்ந்ததா இருக்கட்டும். நீங்கள் எடுக்கும் சின்ன பிரயாசங்களா இருக்கட்டும், அதில் தேவன் இருக்கட்டும். தேவனை நாம் அனுமதிக்கும் போது நாமும் அந்த பக்தியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நாம் அந்த வே ஆஃப் விக்கெட்னஸை வெறுத்து தள்ளி போட தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். மீண்டும் வாசிங்க. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், என் கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்தது. அப்பொழுது என்னுடைய வழிகள் அவருக்கு முன்பதாக மறைக்கப்படுவதில்லை. தேவன் என்னுடைய வழிகளை நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனை பார்க்கும் விதம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை பார்க்கும் விதம் வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் என்றைக்கு இந்த பூமியை விட்டு நான் கடந்து போகிறேன் என்பதை நான் அறியாமல் இருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் என்னுடைய வழிகளை அறிந்திருக்கிறார். ஆதலால் அவர் என்னை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், ஒரு முழு ஒரு சிருஷ்டியாய் பார்க்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்பொழுது நான் சொல்லலாம், எங்க அம்மாவுடைய வயிற்றுல தோன்றுவதற்கு முன்பதாக அவர் என்னை தெரிந்து கொண்டார். எங்க அம்மாவும் அப்படியே சொல்லலாம். அது அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கும். அப்பொழுது தாயின் கருவில் உருவாகும் முன்னவே, அப்போ கரு இன்னும் ஃபார்மே ஆகல, அதற்கு முன்பதாகவே என்றால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைந்தவர். நாமெல்லாம் டைம் லிமிட்டட். நமக்கெல்லாம் ஒரு நேரத்திற்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். ஆனால் தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு டைம் பவுண்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால்தான் ஒரு வசனம் சொல்லும், தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள். We are limited by time, for we are mortal human beings, but God is someone who is immortal. அதனால்தான் தேவன் நம்மை பார்க்கும்போது நம்மளுடைய எல்லா வழிகளையும் அறிந்திருக்கிறார். அப்பொழுது தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது 2 வழிகள் காணப்படும். ஒரு வழியானது அழியாத ஜீவ பாதைக்கு நேராகவும் நீங்கள் நடந்து போகலாம்.
அழிவிற்கேதுவான ஒரு பாதைக்கு நேராகவும் நீங்கள் கடந்து போகலாம். அதில் உங்களுடைய கரத்தில் கிரியைகள், உங்களுடைய கரத்தில் எடுக்கும் தீர்மானம், சவுல் எடுத்த தீர்மானம் தான் அவனை அந்த அழிவின் பாதைக்கு நேராக கொண்டு போனது. ஆபிரகாம் எடுத்த தீர்மானம் தான் இன்றைக்கு சந்ததியாய் தேவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆபிரகாம் செய்த அந்த சின்ன கீழ்ப்படிதல், புறப்பட்டு போ என்று சொல்லும்போது உடனடியாக புறப்பட்டு போனான். ஏனென்றால் ஒரு ஜீவ பாதையை தேவன் எனக்கு முன்பதாக திறப்பார் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தான். அதனால் தான் உடனடியாக புறப்பட்டு போகிறான். ஈசாக்கும் அதே விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் வெட்டின ஒவ்வொரு துறவையும் தேவன் நீரூற்றை காண செய்தார். எப்படி? ஜீவ பாதையில நீங்க நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஜீவாதிபதி உங்களோட கூட நின்று கொண்டிருப்பார். அவர் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் அவர் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சூழ்நிலைகள் நம்மை தள்ளலாம், அல்லது நீங்களே வழி விலகி போகலாம். ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டுங்கள், உங்களுடைய இந்த ஜீவ பாதைக்கு நேராய் நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஜீவாதிபதி உங்கள் துணை நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் முன்னோக்கி போவீர்கள், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வழிகளை அவர் ஸ்திரப்படுத்துவார். செம்மையான பாதைக்கு நேராக என்னை நடத்துவார். அப்பொழுது நீங்களும் நானும் எச்சரிக்கையா ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டிய காரியம், நாம் பாவத்திற்கு நேராக அல்லது அந்த வே ஆஃப் விக்கெட்னஸ்க்கு நேராக நடந்து செல்லாதபடிக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு அது வருமா? இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது டெஃபினட்டா அது வரும். ஏனென்றால் இந்த உலகமே என்னது? முழுவதுமாய் பாவமும் கேடும் பலவிதமான ஒரு காரியங்களும் நிறைந்த இந்த உலகம். அப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் அது மிகவும் ஈஸியா அது நம்மளுடைய லைஃப்ல டிராவல் பண்ணலாம். ஆனா நீங்களும் நானும் அதை தொடாமல் இருப்போம் என்று சொன்னால் அந்த ஜீவ பாதைக்கு நேராக அவர் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். சங்கீதம் 139 அதிகாரம், சங்கீதம் 139 அதிகாரம் 23, 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டாயிருந்தால் அதை என்ன பண்ணுங்க? அதை மாற்றிடுங்க. அதை என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி விடுங்க. இல்லை, நான் தெரியாம சில தீர்மானங்கள் நான் செய்திருப்பேன், என்னுடைய சுயத்தை நான் பல நேரத்தில் முன்னிலைப்படுத்தியிருப்பேன் என்று சொன்னால் தாவீது அதனால் தான் சொல்லுகிறார், உமக்கு பிரியமில்லாத வழி அல்லது அந்த அஃபென்சிவ் வே எனக்குள்ள இருக்கும் என்றால் என்னை நீங்க மாற்றிக்கோங்க. ஏனென்றால் எனக்குள் இருக்கும் அந்த தீய வழியானது என்ன செய்து விடுமா? நான் நடந்து போக வேண்டிய ஜீவ பாதையை விட்டு என்னை வழி விலக பண்ணும். திரும்பவும் சொல்றேன், என்னுடைய தீய வழியை விட்டு நான் விலகாமல் இருந்தால் நான் செய்யும் தீய வழியானது என்னை ஜீவ பாதையை விட்டு வழி விலக பண்ணிவிடும். அதுதான் சவுலுக்கு நடந்தது. அதுதான் பல பேர் வேதத்தில் நாம் வாசிக்கிற எல்லாருக்கும் நடந்தது. அவர்கள் செய்த பாவத்தின் சம்பளமானது மரணம். அப்பொழுது பரிசுத்தத்திற்கும் ஒரு சம்பளம் இருக்கிறது, அதுதான் நித்திய ஜீவன். எல்லாத்திலும் ஒரு ஜீவன் இருக்கிறது. அப்பொழுது ஜீவ நீரூற்று. அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில பாவம் காணப்படும் என்று சொன்னால் நான் எப்படி இருப்பேன் என்றால், ஒரு கிணற்று காணப்படுகிறது, அந்த கிணற்றுக்குள்ள தண்ணீரே இல்லை. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்? த ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர். ஆனா வாட்டர் இருக்காது, வெறும் ஸ்ப்ரிங் மட்டும்தான் இருக்கும். நானும் ஆல்வினும் ஒரு இடத்துல கடந்து ஒரு இடத்துக்கு போனோம். அங்க ஜீவ நீரூற்று, அந்த ஒரு வாட்டர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் மாதிரி ஒன்று இருக்குன்னு நானும் அவனும் ஒரு கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லா சுத்தி எல்லா இடத்துலயும் வந்தோம். ஆனால் எங்களுடைய கண்களுக்கு அது எதுவுமே தெரியல. என்னது அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்? அப்படி போய் கிட்ட பார்த்தா கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது பபிள் ஆயிட்டே இருக்கிறது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது பபிள் ஆயிட்டே இருந்துச்சு. நாங்க யோசிச்சோம், இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இதுதானா அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்? ஆனாலும் அந்த சின்ன அது பபிள் ஆயிட்டு இருக்கு பாருங்களேன், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மிகவும் அவசியமானது. அப்பொழுது அந்த சின்ன அந்த பபிள் இருந்துட்டே இருக்க வேண்டும். அப்பொழுது ஆவியிலே நான் இன்னும் எழுச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில தேவ பக்திக்கு நிகரான பல காரியங்கள், ஒரு 3 காரியங்கள் நான் சொன்னேன். திவ்ய குணம், திவ்ய சுபாவம், திவ்ய
வல்லமை, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருந்து ஜீவ நீரூற்றாய் என்னுடைய ஆள் மனதிலிருந்து அது உள்ள இருந்து புறப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அப்பொழுதுதான் நான் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பேன், இந்த சபைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா இருப்பேன். இந்த உலகத்தில் நான் வாழும் போதும் தேவன் என்னை உயரத்தில் வைப்பார். இந்த உலகத்தின் கடைசி என்னுடைய மரணம் வரும்போதும் நான் கலங்க வேண்டாம், ஏனென்றால் ஒரு நித்திய ஜீவன் அவர் எனக்கு வைத்திருக்கிறார். நம்ம இந்த ஜீவ பாதையில் நீங்களும் நானும் அந்த ஜீவ பாதையை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம்.